10th standard max common half yearly examination காக previous various district question paper with detailed solution ஓட analyze பண்ணிட்டு இருக்கிறோம் from JK Tuition Center Madurai. இந்த மாதிரி various district question paper நீங்க நல்லா தரவா பார்த்துட்டானா will get more than 90% of the marks கண்டிப்பாக வாங்க முடியும் students. Let us start part 3 question number 37. I am Jay Kumar. From the top of a tower 50 meter high, the angle of depression of the top and the bottom of a tree are observed to be 30 degree and 45 degree respectively. Find the height of the tree. இப்போ இது ட்ரீன்னு வச்சுக்கோங்க, இது டவர்னு வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ட்ரீ x மீட்டர் ஹைட் ஆஃப் த ட்ரீ. இது A, இது B, இது C, இது D. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 50 மீட்டர். ஓகே, ஹைட் ஆஃப் த டவர், ஹைட் ஆஃப் த டவர். ஓகே, இதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க, இங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனில் பார்க்குறாங்க. டாப்பில் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த ட்ரீயில் வந்து 30 டிகிரி பார்க்குறாங்க. ஆங்கிள் ஆஃப் த டிப்ரெஷன் ஆஃப் த பாட்டம் ஆஃப் த ட்ரீயில் வந்து 45 டிகிரியில் பார்க்குறாப்புல. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ இது 30 டிகிரினா பாருங்களேன். ஓகேவா? ஸோ இது 30 டிகிரினா இது 30 டிகிரி. ஓகே, இது 45 டிகிரினா இது 45 டிகிரி ஆல்டர்னேட் ஆங்கிள். ஓகே, இது ஈன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸுன்னா இதுவும் எனக்கு எக்ஸு தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதிலேருந்து இது வரைக்கும் என்ன இருக்குது? எனக்கு 50 மைனஸ் எக்ஸ் மீட்டர் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், லெட் ஏபி பி த ஹைட் ஆஃப் த ட்ரீ, ஹைட் ஆஃப் த ட்ரீ. லெட் இட் டு பி எக்ஸ் மீட்டர். Therefore AB is equal to ED is equal to x meter. CD is equal to height of the tower. Height of the tower is equal to 50 meter given. Okay. இப்போ பாருங்களேன், CD is equal to CE plus ED. இது 50. CE வந்து எனக்கு தெரியாது, இது எக்ஸு. ஓகே, தேர்ஃபோர் இந்த எக்ஸ் இங்கிட்டு கொண்டு வாங்க. 50 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிஇ. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? சிஇ இஸ் ஈக்குவல் டு 50 மைனஸ் எக்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன் ட்ரை ஆங்கிள் பிசிடி. ஓகே, இப்போ பிசிடி என்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்குங்க. இது சி, இது டி, இது பி. இது 45 டிகிரி. ஓகே, 45 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் யார் இருப்பாங்க? ஆப்போசிட் சைட். இது 90 டிகிரி, இது ஹைபாட்னஸ், இது அட்ஜசன்ட் சைட். அப்போ tan 45 டிகிரி விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சிடி பை பிடி. ஓகே, சிடி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 50 மீட்டர். இங்கே இருக்கு பாருங்கள், நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. பை பிடி. tan 45 டிகிரியுடைய வேல்யூ 1. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. தேர்ஃபோர் பிடி இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். அப்போ பிடி வந்து 50 மீட்டராக இருந்துச்சுன்னா ஏஇயும் 50 மீட்டர் தான். தேர்ஃபோர் பிடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ இஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இன் ட்ரையாங்கிள் ஏசிஇ. ஸோ இது சி, இது ஏ, இது இ, இது ஏ. ஓகேவா? ஸோ இது 30 டிகிரி. இது ஆப்போசிட் சைடு. ஓகே, ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? 50 மைனஸ் எக்ஸு. ஏஇ என்ன இருக்குது? 50. இப்போ tan 30 which is equal to opposite side by adjacent side. ஏன்னா இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபாட்னஸ். ஏன்னா இது 90 டிகிரி. ஓகே, tan 30 டிகிரி வேல்யூ 1/√3. ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது? சிஇ. அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குது? ஏஇ. ஓகே, அப்போ இங்கே எழுதுகிறேன் பாருங்களேன். 1/√3 which is equal to
CE is equal என்ன இருக்குது 50 minus x by AE என்ன இருக்குது 50. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க 50 is equal to 50 minus x into root 3. Okay students, அப்போ 50 root 3 minus x root 3. இந்த minus x root 3 இங்கிட்டு கொண்டு வாங்க ப்ளஸ் ஆயிரும். ஓகேவா, இங்கே 50 root 3 இந்த ப்ளஸ் 50 இங்கிட்டு கொண்டு போங்க மைனஸ் 50 மாறிடும். ஸோ இங்கே 50 காமனாக வெளியிடுங்க. அப்போ root 3 minus 1. ஓகே, இங்கே x root 3 இருக்குது. அப்போ x is equal to 50 root 3 minus 1 by root 3. இங்கே root 3 இருக்கனால root 3 ஆல் மல்டிப்ளை பண்ணி root 3 ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ x is equal to 50 root 3 into root 3 3 minus 1 into root 3 3 by root 3 into root 3 3. அப்போ 50 by 3 3 minus 1.732. 53 ஆல் டிவைட் பண்ணனா 16.66 வரும். ஓகே, இன்ட்டு இது சப்ட்ராக்ட் பண்ணனா 3 minus 1.732. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே 3.0000. ஓகே, 1.732. ஓகே, ஸோ 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே 9 இருக்கும். 9ல் 3 போச்சுன்னா 6. இங்கே 9 இருக்கும். 9ல் 7 போச்சுன்னா 2. இங்கே 2 இருக்கும் 1. அப்போ 1.268. ஓகே, ஸோ இது மல்டிப்ளை பண்ணுனா யூ வில் கெட் 21.13 meter. Therefore, height of the tree is equal to 21.13 meter. ஓகேவா, இதுதான் ஆன்சர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் லைக் பண்ணுங்கள், ப்ளஸ் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. 2-3 தடவை நல்லா பாருங்கள். ஸோ வீடியோ நிப்பாட்டிட்டு பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் 2-3 தடவை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல மார்க் வாங்கலாம். ஓகே, 90% மேலே வாங்கலாம். எல்லா வீடியோவும் தொடர்ந்து நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.